நீங்க நாம் தமிழர் கட்சி ஆதரிப்பதற்கான காரணம் என்ன? இப்ப நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் பெண்களுக்கு வந்துட்டு சம பங்கு தராங்க. இப்ப 234 தொகுதி இருக்கு அப்படின்னா 117 பெண்கள் 117 ஆண்கள் அப்படின்ட்டு வேட்பாளர்கள்ல சம உரிமை தரது நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான், சீமான் பெரியப்பா மட்டும்தான். இதே மத்த கட்சியில வந்துட்டு அந்த மாதிரி நடக்கிறது இல்ல. இப்ப திமுகவே எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்துட்டு பெண் பேச்சாளர்கள் இருப்பாங்க அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ அதே சீமான் பெரியப்பா நாம் தமிழர் கட்சியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண் பேச்சாளர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா நம்ம பெண்கள் போகும்போது அங்க இருக்கிற ஆண்கள் எந்திரிச்சு நம்மளுக்கு வழி விடுவாங்க. அதுதான் சீமான் பெரியப்பா கட்டமைச்சு வச்சிருக்கிற ஒரு கூட்டம். அதே இப்ப டிவிக்கேவை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்துட்டு மரத்து மேல ஏறி நிக்கிறதும் இல்ல அங்கங்க நின்றுட்டு தாவி குச்சிட்டு இருக்கிறதும், ஒரு குரங்கு என்ன செய்யுமோ அதை விட மோசமான இதை செய்யறதும் தான் டிவிகேல இருக்கிற தொண்டர்களுக்குள்ள இது. அவங்க வந்துட்டு இப்போ அந்த கட்சியினுடைய தொண்டர்களா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அவங்க வந்துட்டு முழுக்க ஒரு சினிமா மோகத்துலதான் இருக்காங்க. இப்போ வந்து திமுக ஆட்சியில தான் பெண்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் போது அப்படின்னு சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மையா பாக்குறீங்க? இப்போ சீமான் பெரியப்பா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெண்ணை வந்துட்டு ஒருத்தன் தொடுறான் அப்படின்னா அவனை உன்னை கற்பழிச்சுட்டான் அப்படின்னா அந்த பொண்ணோட சடலத்தை அப்படியே வச்சுட்டு அவனை தூக்கு, ஃபர்ஸ்ட் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பெண்ணை போயிட்டு புதைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஆளுங்கட்சியில இருக்கிற இதா இருக்கட்டும், இது வரைக்கும் தமிழ்நாட்டு ஆளுண்ட இதா இருக்கட்டும், இப்ப வேற நாட்டுல எல்லாம் பார்த்தோம்னா பெண்களுக்கு எதனா ஒரு இதுனா அவனை வந்து சுட்டு கொன்னுட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி தண்டனை தான் அங்க இருக்கு. ஆனா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவனை பிடிப்பானுங்க, கொஞ்ச நாள் அங்க இங்கேயும் வச்சுட்டு வண்டியில எங்கேயும் சுத்துவானுங்க, கோர்ட்டுக்கு கிட்டக்கும் போயிட்டு வருவானுங்க, ஜாமீன் எடுத்துட்டு 3 மாசத்துலயே 4 மாசத்துலயே வெளில வந்துருவாங்க. இதுல எங்க இருக்கு பெண் பாதுகாப்பு? இப்ப நாங்க வந்துட்டு பெரியார் வழியில பெண்களுக்கு பாதுகாப்பு தரோம் அப்படின்ட்டு ஸ்டாலின் அரசு சொல்லுது. இப்ப பெரியார் வழியில எந்த விதத்துல அவங்க பாதுகாப்பு தராங்க? பெண்கள் வந்துட்டு கர்ப்பப்பையை அறுத்து எரிஞ்சிருங்க அப்படிங்கிறது பெண்களுடைய பாதுகாப்பா? கிடையாது. இப்ப வந்துட்டு ஒரு பெண்ணா இருக்கிறவங்க அப்படின்னா என்ன வேணா எந்த ஒரு ஆண் கூட வேணா போய்க்கலாம், கர்ப்பப்பை அறுத்து எரிஞ்சிருங்க, எந்த ஒரு ஆண் கூட வேணா நீங்க போய்க்கலாம், திருமணம் அப்படிங்கிற ஒண்ணு பெண்களுக்கு தேவை கிடையாது, அதுதான் பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு பெண்ணுக்கு ஒருத்தி, ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருவளுக்கு ஒருத்தன், அந்த மாதிரி இதுதான். ஆனா பெரியார் வழியில இவங்க பாதுகாப்பு பெண்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்றது நீ கர்ப்பப்பை அறுத்து எரிஞ்சிட்டு எவன் கூட வேணா போய்க்கோ அப்படிங்கறத சொல்றாங்க. இதுல எங்க இருக்கு பெண் சுதந்திரம்? கிடையாது. சீமான் பெரியப்பா முன்வைக்கிற அரசியலானது இப்ப இருக்கிற பெண்களுக்கும் சரி, இதுக்கு முன்னாடி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட பெண்களுக்கும் சரி, எல்லாருக்குமான ஒரு அரசியல் தான் சீமான் பெரியப்பா வைக்கிறது. இப்போ திமுக அரசுல பெண்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்ரீமதி வழக்குல அதுல வந்துட்டு எவன் அந்த குற்றத்தை செஞ்சானோ அவனுக்கான முடிவு அப்படிங்கறது இப்போ வரைக்கும் கொடுக்கப்படல. அந்த வழக்கு இன்னும் நிலவையில அப்படியே போயிட்டு தான் இருக்கு. இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு ஆசிரியர் வந்துட்டு பள்ளியில ஒரு 10வது படிக்கிற பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை வந்துட்டு செஞ்சிருக்கோம். அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இவங்க எடுக்கல. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல ஒரு பிசிக்ஸ் வாத்தியாரு அவன்கிட்ட படிக்கிற ஒரு பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்கான். அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத அரசு தான் இந்த திமுக அரசு. இதுல எங்க இருக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு? ஆனா எங்களுடைய ஆட்சியில பெண்கள் வந்து எங்க வேணா வேலைக்கெல்லாம் போயிட்டு பாதுகாப்பா வர்றதா அப்படி சொல்றாங்க. ஸ்டாலினுக்கு மார்க் கட்டி சொல்றாங்க. இப்ப இதே ரோட்டுல நைட்டு 12 மணிக்கு நான் நடந்து வர முடியுமானா வர முடியாது. அதுல எங்க பெண் பாதுகாப்பு இருக்கு? இப்ப வந்து ஒரு பெண் இருக்கா அப்படின்னா யாரோட துணையும் இல்லாம அவளால ரோட்ல நடக்க முடியும், யாரோட துணையும் இல்லாம இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியும்னா சரிங்களா. நான் இங்க இருந்து தஞ்சாவூர் போயிட்டு வரதுக்குள்ள எங்க அம்மா வந்துட்டு இப்ப போன் அடிச்சு கேக்குறாங்க என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு. அந்த மாதிரி ஒரு பதட்டத்தோடயே தான் வச்சிருக்காங்க. அந்த அரசு தான் இந்த திமுக அரசு. பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது சுத்தமா கிடையவே கிடையாது. இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்க வந்துட்டு பெரியார் வழியில குடுக்குறோம் அப்படின்ட்டு இப்ப திமுக அரசு சொல்லுது. ஒரு மீட்டிங்லயாவது பெண்கள் போயிட்டு நிம்மதியா வந்துட முடியுமா? இப்ப திமுக கூட்டத்துல பெண்கள் போயிட்டு நிம்மதியா வந்துட முடியுமா? பெண்களுக்கு பாதுகாப்புன்னு ஒண்ணு திமுக அரசுல இருந்துச்சுன்னா அங்க எத்தனை பெண் வேட்பாளர் நிப்பாட்டி இருக்காங்க? திமுக அரசுல எத்தனை பெண் வேட்பாளர் நிப்பாட்டி இருக்காங்க? பெண்களுக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னா அந்த கட்சியில ஏன் எத்தனை பெண் வேட்பாளர்கள் இருக்காங்க? இருந்திருந்தா நீங்க வந்துட்டு பெண் சுதந்திரத்தை தரீங்க அப்படின்னு நாங்க ஏத்துக்கலாம். ஒரு வேட்பாளர் கூட கிடையாது. அவங்க குடும்பத்துல இருக்கிற பெண்கள் மட்டும்தான், இந்த கனிமொழி போன்றவர்கள் மட்டும்தான் அங்க வந்துட்டு ஒரு வேட்பாளராவோ ஒரு பேச்சாளராவோ இருக்க முடியும். பேச்சாளர்லாம் அவங்கள சொல்ல முடியாது, வாயில வரதை அடிச்சு விட்டு போயிட்டு இருப்பாங்க, சொல்றதை நிறைவேற்ற மாட்டாங்க. அங்க திமுக கொடுக்க முடியாத பெண்களுக்கான பாதுகாப்பு நாம் தமிழர் கட்சி கொடுக்குறது எப்படி நம்புறீங்க? இப்போ இந்த கூட்டத்தையுமே நம்ம எடுத்துப்போமே, இந்த கூட்டத்துல நான் போனேன்னா ஆண்கள் எல்லாரும் எந்திரிச்சு ஒரு அண்ணன் மார நம்மள பாப்பாங்க, ஒரு அப்பா மார நம்மள பாப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு போனா அப்படி நடக்காது. இப்ப நான் போனேன் அப்படின்னா
இருக்கிற எல்லாரும் எந்திரிச்சு நம்மளுக்கு இடம் கொடுப்பாங்க. அதுதான் சீமான் பெரியப்பா கத்து கொடுத்திருக்கிற ஒரு இது. இப்போ வந்து திமுக வந்து பெண்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல, தேர்தலா இருக்கட்டும், கட்சி பொறுப்புகளை கொடுக்கலன்னு சொல்றீங்களா? நாம் தமிழர் கட்சி கொடுக்குதா? ஆமா, இப்ப 234 தொகுதி இருக்கு. 234 தொகுதியில 117 ஆண்கள் 117 பெண்கள்னு இது பண்ணிட்டாங்களே. இனி எலெக்ஷன் டேட் கூட அறிவிக்கல. ஆனா 150க்கு மேற்பட்ட வேட்பாளர்களை நிறுத்திட்டாங்களே. அதுல எத்தனை பெண்கள் இருக்காங்க? இப்ப திருத்துறைப்பூண்டியில நிக்கிறவங்க ஒரு பெண் வேட்பாளர் தான். திருவாரூர்ல நிக்கிறவங்க அஸ்வினின்ட்டு ஒரு பெண் வேட்பாளர் தான். திருவாரூர் தொகுதியில இதுக்கு முன்னாடி நின்னவங்களும் வினோதினி அவங்களும் ஒரு பெண் வேட்பாளர் தான். அனீஷ் ஃபாத்திமாங்கிற 25 வயசு மாணவர் பாசல இருந்து ஒருத்தவங்களை தூக்கி போட்டிருக்காங்க. அப்ப அதெல்லாம் என்ன? அதெல்லாம் வந்துட்டு பெண்களுக்கு கொடுக்கறது தானே. இப்போ வந்து பெரியார வந்து நாம் தமிழர் கட்சி கட்டுமே எதிர்ப்பதற்கான காரணமா என்ன பாக்குறீங்க? ஏன்னா அவன் பெரியாரே இல்ல, அதுதான். அவன் பெரியாரே கிடையாது, அதனால நாங்க அவனை எதிர்க்கிறோம். நீங்க எப்படி சொல்றீங்க? திராவிட கழக பேச்சாளர் மதிவதனி அவங்களும் ஒரு பெண் தான். பெரியாளர் வந்து தமிழ்நாடு வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னத்த வளர்ச்சி அடைஞ்சிச்சு? தமிழ்நாடு வந்து பொருளாதாரத்திலயா இருக்கட்டும், சமூக நீதியா இருக்கட்டும், பிரதித்துவம் எல்லாத்துலயும் வந்து மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு மேலோங்கி நிக்குதுன்னா அது பெரியார்னாலதான், பெரியார் போட்ட விதை தான் அப்படிங்கிறாங்க. சரி, அப்ப பெரியார் போட்ட விதனாலதான் இப்ப தமிழ்நாடு வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சு நிக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி இங்க ஆண்டிட்டு இருந்த ராஜராஜ சோழனா இருக்கட்டும், ராஜேந்திர சோழனா இருக்கட்டும், அவங்க பண்ணதெல்லாம் என்ன? அப்ப அவங்களே வந்து இவனை வந்துட்டு பெரியார்னு சொன்னா அவங்களெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? இப்ப ராஜராஜ சோழனே பெரியார், இவனை வந்துட்டு பெரியார்னு சொல்றாங்க, ராஜராஜ சோழனை என்னன்னு சொல்லுவாங்க? இப்ப சமீபத்துல வந்து பாரதியை போற்றுவோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுல வந்து நாம் தமிழர் கட்சியோட பெண் பொறுப்பாளர் வந்து தாரிகா சல்மான் ஒரு சகோதரி பேசியிருந்தாங்கல்ல பெரியாரை பத்தி. அதுக்கு வந்து கடுமையான விமர்சனம், கடுமையான உரிமையில பேசக்கூடிய விமர்சனத்தை திராவிட கழகமும் திமுக தரப்புலையும் வைக்கிறாங்க. அது அந்த கட்சி தலைவர்களுடைய, அந்த கட்சியில யார் தலைமையில இருக்காங்களோ அவங்களுடைய வளர்ப்பு. அதனாலதான் ஒருமையில பேசுறாங்க. அவனோட கட்சி தலைவன் எப்படி வந்துட்டு ஒருமையில பேசுவானோ அதே மாதிரி அதுல இருக்கிறவங்களும் ஒருமையில பேசுறாங்க, அவ்வளவுதான். ஆனா எங்களுடைய சீமான் பெரியப்பா வந்துட்டு அந்த மாதிரி எங்களை வளர்க்கல. இப்போ ஒருத்தருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், ஒருத்தர்கிட்ட இருந்து வர விமர்சனத்தையும் அவங்க கிட்ட இருந்து அவங்க நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனையும் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கறத சீமான் பெரியப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவனுங்களுக்கு அந்த மாதிரி கற்பிக்கப்படுறது, அதுதான்.